ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே இயேசுவே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே இயேசுவே. ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரிச்சர்ட். என் ஒய்ஃப் தெபோரால். எங்களுக்கு கொடுத்த குழந்தை பேர் வந்து ரஃபேல் டேரியோ. நாங்கள் அந்தமான்லேருந்து வந்திருக்கோம். அந்தமானில் ரெவரண்ட் எபினேசர் ஏஜி சபைகளின் பிரெஸ்பிட்டராக இருக்கிற பாஸ்டருடைய பையனாக இருக்கிறேன். கடந்த சில மாதங்களாக நாங்கள் எங்கள் குடும்பமாக சென்ற பாதை ரொம்ப கடினமான பாதை. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கார். அல்லேலூயா. எங்களுக்கு செப்டம்பர் மாதம் 26 ஒரு நல்ல ஒரு மகனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் வந்து ஒரு அதிசயமான வழியில் தான் அந்த டைமில் நடத்தினார். நிறைய வேலையில் சாத்தான் என்னன்னா, இந்த குழந்தைய எங்ககிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு நிறைய விதத்தில் நடத்தியிருக்கான். ஃபஸ்ட்டு என்னென்னா, குளிக்க வைக்கும் போது கையில் நான் சுடுதண்ணி தூக்கிட்டு போவேன். குழந்தை கீழே இருக்கும்போது சுடுதண்ணி கையிலேருந்து டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. குழந்தை மேலே படலை, ஆனால் எங்கள் மேலே பட்டுச்சு. அதில் ஆண்டவர் காப்பாற்றினார். ரெண்டாவது, தொட்டிலில் குழந்தை இருக்கும்போது இவ ஆட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்லா இருந்த தொட்டில் மேலேருந்து கலந்துருச்சு. ஸோ அதை கூட அந்த ஆண்டவர் காப்பாற்றினார். நிறைய விதத்தில் சாத்தான் வந்து குழந்தைய அழிக்கணும்னு நினச்சான். ஆனால் நிறைய விதத்தில் ஆண்டவர் காப்பாற்றி வந்தார். கடைசியாக இவனுடைய சரீரத்தை சாத்தானை அழிக்கணும்னு நினச்சி டிசம்பர் மாதம் கடைசியாக இவனுக்கு ஒரு இருமல் வந்துச்சு. நாங்கள் போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்தோம். நார்மலாக மெடிசின் கொடுத்தாங்க. இருமல் நிற்கலை. திரும்பவும் போய் செக் பண்ணி பார்த்ததில் டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுக்க பார்க்கும்போது குழந்தையுடைய இருதயம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டாங்க. டாக்டரே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா 3.5 மாதம் குழந்தை, எந்த சிம்டம்ஸும் இல்லை, எதுக்கு இப்படி இருக்குன்னு எக்கோ எடுக்கலான்னு சொன்னாங்க. எக்கோ எடுத்து பார்த்ததில் அந்தமானில் எக்கோ எடுத்தோம். அந்தமானில் எக்கோ எடுத்ததில் டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டவுட்ஃபுல்,
சீக்கிரமே அட்மிட் பண்ணுங்கள், குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போலன்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கும்போது சரி சென்னை போகலாம், சென்னைக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க, சென்னை போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்ததுலேருந்து சென்னைக்கு வந்துட்டோம். வரும்போது நாங்கள் என்ன நினச்சி வந்தோம்னா, ஓகே இவனுக்கு காஃப் இருக்கிறதுனால நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தது, காஃப்னால அவனுக்கு மேபி இந்த மசில் வீக்னால என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிடணும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் MMMல நாங்கள் எக்கோ வந்து பார்த்தா சிவியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சதும் டாக்டர் வந்து எங்களுக்கு ப்ரீஃபாக உடனே வரைஞ்சி காமிச்சு சொன்னார், இவனுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் ஹார்ட்டில் வந்து ட்ரீட்டபிளாக இருக்குது அப்படின்னு. இவனுக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா ஆல்கப்பா ரிப்பேர் தான் இவனுக்கு சர்ஜரி நடந்தது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் நடந்துச்சு. அப்போ சார் சொல்லவுமே என்ன சொன்னார்னா, லெஃப்ட் கோர்னரி ஆர்டரி அண்ட் ரைட் கோர்னரி ஆர்டரின்னு இருக்குது. ஸோ அதில் ரைட் சைடு இருக்க வேண்டியது வந்து பல்மோவில் இருந்திருக்கு, பல்மனரியில் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் புவர் பிளட் அது. ஸோ அங்கே வந்து ஆக்சிஜன் புவராக இருக்கும், ஸோ அவனுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு மசில் வந்து ரொம்ப வீக்காகி ஹார்ட் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரைட் கோரனரி ஆர்டரியை வந்து நம்ம இதில் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் அவனுக்கு. ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது. பிஃபோர் அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி நாள் டாக்டர் வந்து எல்லா ஃபிட்னஸும் எடுப்பாங்க இல்லையா. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களாக வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸாக வந்து பார்த்துட்டு எல்லாமே சொல்லிட்டு போனாங்க. ஃபைனலாக சர்ஜன் வந்தார். வந்துட்டு அப்போது என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லை, நானும் தம்பியும் இருந்தோம். வந்து பார்த்துட்டு தம்பியோட ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ஸோ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லவுமே இத்தனை நாள் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. நம்ம சர்ஜரி பண்ணுவோன்னு மட்டும்தான் சொன்னாங்க. எவ்வளோ சீரியஸ் அந்த கடைசி நேரத்தில் வந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா இவரும் இல்லை, நான் அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் அவர் அதை பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை வந்து என்னுடைய ரூமுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுமே இவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னது என்னென்னா, இவனுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இவனுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுவரையும் ஆக்சுவலாக இந்த ஆல்கப்பா சர்ஜரி வந்து ரொம்ப ரேர் கேஸ், 3 lakhsல ஒரு பர்சனுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் நாங்கள் இதுவரையும் பண்ணதில்லை. இவனுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. இவனுக்கு அந்த இதை எடுத்து நம்ம இந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் இவனுக்கு பிளட் ஃபங்க்ஷன் வந்து பம்ப் ஆகிறது வந்து கரெக்டாக ஆகணும், அப்போ தான் அவனுக்கு சரியாகும், இல்லைன்னா இந்த சர்ஜரி வந்து ஃபெயிலியர் தான். ஸோ சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைபாஸ் மிஷினை வச்சு நம்ம பண்ணுவோம். அது 4 to 5 hours இருக்கும். அதுவும் இல்லைன்னா அட்வான்ஸ்டே எக்மோன்னு அதை வச்சுருப்போம். அது இருக்கிறதுனால தம்பி வந்து உயிர் பொழைச்சி வந்துடுவான்னா எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் பர் டே 1 lakh நீங்கள் எல்லாத்தையுமே ரெடியாக பண்ணி வச்சுருங்க அப்படின்னு இவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவர் எங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை. இவங்க அப்பாக்கிட்டேயும் எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய அத்தான்கிட்டையும் மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, என்கிட்ட கூட சொல்லலை. நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அநேக பேர் ஜெபிச்சாங்க. ஆனால் இங்கே சர்ச்லேயா இருக்கட்டும், அநேக சர்ச்சில் ஜெபிச்சாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஜெபிச்சாங்க. அந்த ஆப்ரேஷன் நடந்த டைம்லேயும் கர்த்தர் நல்லபடியாக ஆப்ரேஷனை முடிய வைத்தார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த 4 to 5 hours வைக்க வேண்டியதை அதுக்கு முன்னாடியே இவனுக்கு அந்த பைபாஸ் மிஷினை எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்மோ அந்த சைடு போகவே விடலை ஆண்டவர். அது எங்களுக்கு பெரிய அற்புதமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பயங்கர அற்புதமாக இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு. ஒரு 13 days கிட்ட ஐசியூலேயே இருந்தான். போய் பார்த்துட்டு வந்தோம். காலையில் ஈவினிங் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இதுக்கிடையில் ஒரு 5 days கழித்து சார் சொன்னார், இவனுக்கு ப்ரீதிங் இஷ்யூ சடனாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து எகெயின் ஒரு மைனர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு மார்னிங் இவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தார். என்னடா இது மறுபடியும்
தம்பி மேலே கத்தி படணுமா அப்படின்ட்டு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஈவினிங் போகும்போது அதே டாக்டர் இது தேவையில்லை, தம்பிக்கு நல்லா இருக்குது, இப்போதைக்கு இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு அற்புதமான பாதையில் எங்களை புடமிட்டு எங்களை நடத்தி வந்தார். எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு இதை அனுமதித்தார் அப்படிங்கிறத மட்டும் எங்களால் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எங்களுக்காக அநேகர் ஜெபிச்சாங்க. ஜெபித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வேலையில் பாஸ்டர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். மேபி எங்களை நிறைய பேருக்கு தெரியாது, ஆனாலும் நீங்கள் அழுது ஜோம் பண்ணீங்க. எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அது பாஸ்டர்கள் கால் பண்ணுவார். பாஸ்டர் சைமன் உங்கள் வெஸ்டர்ன் பாஸ்டர் வீக்லி ஒன்ஸ் எங்களை வந்து பார்த்தாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. எங்களுக்காகவும் அப்பா அம்மாவுடைய ஊழியத்துக்காகவும் குழந்தைக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க. இவன் கண்டிப்பாக சாட்சியாக பெருசானவொன்னே இதே சபையில் வந்து உங்களுக்கு நாங்கள் சாட்சி இவனை வச்சு நாங்கள் சொல்ல வைப்போம். அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. ஆமென். பிரைஸ் காட். கைகளை தட்டி இந்த பிள்ளைக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பிள்ளை வளர்ந்து வரும்பொழுது கர்த்தர் கொடுத்த ஜீவனை கர்த்தருக்காக பயன்படுத்த பெற்றோர்கள் இந்த பிள்ளையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். பாஸ்டர் எபினேசருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய மகன் ரிச்சர்ட்காக, கொடுத்த மனைவி பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும், அற்புதங்களாக, அடையாளங்களாக இந்த சந்ததியை வையும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல.